பிரம்மன் நம்ம தலையெழுத்தை எவ்வளோ மோசமாக எழுதியிருந்தாலும் சரி, அது முருகன் திருத்தி தான் எழுதுவார் கண்டிப்பாக. முருகன் பிரம்மனுக்கு கட்டளை போடுறாரு. யார் ஒருத்தவங்க என்னை முருகான்னு வணங்குறாங்களோ, யார் உண்மையான உள்ளத்தோட என்னை நினச்சி வணங்கக்கூடிய என்னுடைய பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தலையெழுத்து சரியாக இருக்கணும். அப்படி நீங்கள் தவறாக எழுதியிருந்தீங்கன்னா அந்த தலையெழுத்தை நீங்கள் திருத்தி எழுதணும்னு சொல்லி முருகர் பிரம்மர்கிட்ட சொல்கிறாரு. பிரம்மரும் அந்த கட்டளையை ஏற்றுக்கிட்டு, இனிமேல் உங்கள் முருகர் பக்தர், உங்களை வணங்கக்கூடிய பக்தர் யாராக இருந்தாலும் அவங்க தலையெழுத்து சரியில்லைன்னா நிச்சயமாக நான் அவங்க தலையெழுத்தை திருத்தி எழுதுவேன் அப்படின்னு பிரம்மரும் முருகன்கிட்ட வாக்கு கொடுக்குறாரு. அதனால் நம்ம முருகன் வழிபாடு பண்ணும்போது நம்ம தலையெழுத்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, அது சரியாக எழுதப்படும். பிரம்மர் பாவக்கணக்கு புண்ணிய கணக்கு பார்த்து தான் நமக்கு தலையெழுத்தே எழுதப்படுறாங்க. ஆனால் நம்ம முருகனை வணங்கும் போது நம்ம பாவக்கணக்கு எல்லாம் பாதியாக மாறிடும். அது எவ்வளோ பெரிய நம்ம பாவமாக நம்ம செஞ்சிருந்தாலும் சரி, மனம் வருந்தி மனம் திருந்தி நம்ம முருகான்னு நினைக்கும் போது அந்த பாவங்கள் எல்லாமே பாதிக்கு பாதியாக கழிக்கப்படும். மீதி இருக்க அந்த பாதி பாவத்தையும் முருகனுடைய துணையால் நம்ம ஜெயிச்சிடுவோம். ஆனால் சின்ன சின்ன இன்னல்கள், கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாமே வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம கர்மாக்களை கழிக்கிறதுக்கு தான் பிறந்தே இருக்கிறோம். அப்போது இந்த கர்மாக்களால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது. முருகன் வழிபடும் போது நம்ம அந்த கர்மாக்களை கொஞ்சமாக நம்ம அனுபவிப்போம். முருகனுடைய அருள் தான் நமக்கு கடலளவு இருக்கும். இந்த கர்மாக்கள் நம்ம கடுகளவு தான் இருக்கும். ஆனால் கடலளவு முருகனோட அருளை வச்சுக்கிட்டு இந்த கடுகளவு கர்மாக்களை நம்மளால் கடந்து போக முடியாதா? நம்ம எவ்வளோ சோதனையை பார்த்துட்டோம், எவ்வளோ கஷ்டங்களை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சொல்லுங்கள்? நம்மளால் முடியாதது என்ன தான் இருக்குது? எல்லாமே நம்மளால் முடியும். அதுவும் முருகன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.